ஹாய் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ இன்றைக்கி நான் அந்த வீடியோ செய்கிற காரணம் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மெடிக்கல் கார்டு வச்சுருந்தோம்னா, நம்ம மெடிக்கல் கார்டை வச்சு ஹாஸ்பிட்டலில் ஒரு வாட்டி நம்ம அட்மிட் பண்ணிட்டோம்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? ஓகே, என் சன் இப்போ தான் 6ஆம் மாதம் வாக்கில் 6ஆம் மாதம் 6 இந்த 6 இல்லை, இந்த 9ஆம் மாதம் வரைக்கும் இதில் தான் என் சன் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. கால் ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு மெடிக்கல் சென்டரில் இருந்து மெடிக்கல் சென்டரில் இருந்து அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு கிளைமும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு பேர் வெட்டி வந்துட்டாங்க. இப்போ என் மகன் வீட்டில் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நேற்று மெசேஜ் வருது. என்னான்னு ஆக்சுவலி அந்த மெசேஜ் நம்மளுக்கு வரல, ஏஜென்ட்டுக்கு வந்திருக்கு. என்னன்னா, உங்கள் மகன் இந்த பேர் உள்ள பையன் ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் அட்மிட்டுன்னு சொல்லி கிளைம் போட்டிருக்காங்க, வார்டில் இருக்காங்கன்னு சொல்லி கிளைம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஏஜென்ட் என்ன பண்ணாங்க, அந்த மெசேஜை ஹஸ்பண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு கேட்டாங்க, ஏன் உன் சன் மறுபடியும் என்ன ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக வார்டில் இருக்கிறதானு. இல்லையே, என் மகன் வீட்டில் எல்லாம் உட்காந்து டீ பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலி அவர் கூட தான் உட்காந்து டீ பார்த்துட்டு இருந்தான். இல்லை, என் மகன் வீட்டில் உட்காந்து டீ பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா கேபிஜேயில் நம்ம போனது கேபிஜே கிளைங், கேபிஜே ஷாலாம், அந்த புக்கிராஜா கிட்டே இருக்கிறது. கன்சிடர் புக்கிராஜா கிளைங் தானே, ஏதோ ஒன்று. அங்கே உள்ள கேபிஜேயில் கிளைம் டிபார்ட்மெண்ட்டில் கிளைம் போட்டிருக்காங்க என் மகன் பேரில். பாருங்கள், இதே தெரியாத ஆளாக இருந்திருந்தா, இல்லை இதே அந்த இன்சூரன்ஸ் அந்த ஏஜென்ட்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்ம வீட்டில் இருப்போம், ஆனால் நம்ம பேரில் கிளைம் போயிருக்கோம். அப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு அவசரத்துக்கு அந்த மெடிக்கல் கார்டு பாய்க்கும் போது நம்மளோட பெனிஃபிட் குறைஞ்சிருக்கும். அதனால் எப்போதுமே ஏஜென்ட் கூட கீப் இன் டச். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆன்லைனில் பே பண்ணுவாங்க. அப்புறம் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அந்த ஏஜென்ட்டுக்கும் அவங்களுக்குமே கனெக்ட் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஏஜென்ட் சைனீஸு. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே அவங்க அப்டேட் பண்ணி கேட்பாங்க. அதனால் எப்போதுமே நம்ம யார்கிட்ட இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ அந்த ஏஜென்ட்கிட்ட நல்ல ஒரு கீப் அண்ட் டச் வச்சுருக்கணும். அப்போ தான் ஏதேனும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே அவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.